ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லாக அண்ட் லைஃப் சேஞ்சிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன டாபிக் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெத்தம் தியரி. இதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு இதை நம்ம முன்னாலேயே பார்த்துருக்க மாட்டோமா, அண்ட் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே நோட்ஸ் எடுத்துட்டேன். இங்கிலீஷில் தான் எடுத்தேன், நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே நிறைய பேர் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம்ல. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம மனசு அமைதி இல்லைனா எப்படி நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ அதுக்கு தான் இந்த தியரி. ஜஸ்ட் லெத்தம் அப்படின்னா லெத்தம் தியரி, அவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி. அண்ட் ஃபஸ்ட் டாபிக் என்ன சொல்லுதுன்னா, லெத்தம் பி ஹூ தே ஆர். அவங்களா இருக்கட்டும். ஏன்னா நம்மளால் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க யோசிக்கிறது, அவங்க பிஹேவியர், அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ண போகிறாங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, எதுவுமே நம்மளை பற்றி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு நம்ம பெஸ்ட் வெர்ஷன் ஆகிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அண்ட் செகண்ட் என்ன சொல்லுதுன்னா, லெட் தம் லீவ். எல்லாருமே நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம லைஃப் ஃபுல்லாக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்களா, போட்டோம், அவ்வளோதான். ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறத விட்டுட்டு, யாரையுமே நம்ம லைஃப்பில் இருக்கணும்னு அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களாவே விட்டுருங்க. ரைட் பீப்புள் எப்போவுமே அவங்களே எஃபர்ட் போட்டு உங்கள் லைஃப்பில் கூட இருப்பாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுன்னா, லெட் தம் ஜட்ஜ். நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், எப்படினாலும் மக்கள் உங்களை பற்றி பேசுவாங்க, உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்கள் மேலே சந்தேகப்படட்டும், தப்பே இல்லை. ஆனால் அவங்க என்ன தான் நினச்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையோ இல்லை உங்கள் ரியாலிட்டியை மாற்ற போகிறதில்ல. ஸோ அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, லெட் தம் அண்டர் எஸ்டிமேட் யூ. அவங்க உங்களை இவனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கூட யோசிக்கட்டும். எப்போவுமே ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது அதுவே உங்களுக்காக நின்று பேசும். ஸோ அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லுன்னா, லெட் கோ ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்மளை சுற்றி உள்ளது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், இது இப்படி இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். அது எல்லாத்தையும் அப்படி ஓவராக யோசிக்கிறத விட்டுட்டு அந்த எனர்ஜியை நம்ம மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நம்ம இன்னும் வாழ்க்கையில் வளருவோம், இன்னும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். ஸோ இது மூலமாக உங்களால் உங்கள் மனசு நிம்மதியை காப்பாற்றிக்கலாம். அண்ட் த கன்க்ளூஷன் என்னென்னா, உங்களை ஜட்ஜ் பண்ணட்டும், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அமைதியை நோக்கி ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையில் க்ரோத் அண்ட் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான். உங்கள் லைஃபையே மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃபையே வேஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று, உங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் மன நிம்மதியை காப்பாற்றுறது அண்ட் ஹாப்பியாக வாழ்கிறது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.